ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, செல்ஃப் எவாலுவேஷன் சீரீஸில் ஒரு 15 மார்க் கொஷினை வந்து நம்ம செல்ஃப் எவாலுவேட் பண்ண போகிறோம். இதை ஆல்ரெடி எழுதி கரெக்ட் பண்ண ஒரு ஆன்சரை தான் வந்து நம்ம திரும்ப வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ண போகிறோம். இதில் இருக்க மிஸ்டேக்ஸ் என்ன, வேறு எப்படி எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம். இதில் பார்க்கலாம். narrate an essay on the hydrocarbon resources of India and make a note on the ஈஸ்ட் கோஸ்ட் டெல்டாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரோகார்பன் ரிசோர்ஸஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா 15 மார்க் கொஷின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எவாலுவேஷன் செல்ஃப் எவாலுவேஷனுக்கு நம்ம மார்க் இப்படி பிரிச்சுக்கலாம். 60% ஆஃப் மார்க் ஃபார் த டிமாண்ட் ஆஃப் த கொஷின், அப்புறம் வந்து 30% ஃபார் ஸ்ட்ரக்சர் கிளாரிட்டி நீட்னஸ்ஸு, அப்புறம் 1.5 மார்க் ஃபார் வேல்யூ அடிஷன்னு கொடுத்துருக்கோம். நீட்னஸ்னோட ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது, அடித்தல் திருத்தல் இல்லாமல் பார்த்தா புரிகிற மாதிரி இருக்கணும். அதுதான் நீட்னஸ்னால் நான் அதுதான் மீன் பண்ணுறேன். ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ், ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது 60% வந்து டிமாண்ட் ஆஃப் த கொஷின் 9 மார்க்குக்கு இப்போ எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ டிமாண்ட் என்ன, ஹைட்ரோகார்பன், இதில் டிமாண்ட் ஆஃப் த கொஷின் என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், அப்புறம் ஈஸ்ட் கோஸ்ட் டெல்டாவில் இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன் ரிசோர்ஸ் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதணும். இதுதான் வந்து மெயின் டிமாண்ட். ஸோ எழுதியிருக்காங்களான்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோகார்பன் ரிசோர்ஸஸ் என்னென்னு எழுதியிருக்காங்க, அப்புறம் ப்ரெசன்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இது பார்ட்டு. ஓகே, தென் ஈஸ்ட் கோஸ்ட் டெல்டாவில் இருக்கக்கூடியதை எழுதியிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஓகே, டிமாண்டை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் பர்சனலாக இன்னும் ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டாக இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது இப்போ நம்ம எவாலுவேட் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம எடுத்ததுமே நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன், ஒரு பர்டிகுலர் டேர்ம் இருக்குன்னா அதுக்கு டெஃபினேஷன் இருந்தால் கண்டிப்பாக அதுதான் எழுதணும். ஹைட்ரோகார்பன் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படிங்கிற டெஃபினேஷனே இன்ட்ரோவில் கொடுத்துருக்கலாம். ஸோ அது இல்லாமல் லைக் நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இது வந்து தேவையில்லாத கண்டென்ட் மாதிரி, அதாவது ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ மேபி இங்கேயே டெஃபினேஷன் கொடுத்துருக்கலாம். பாக்ஸ் கண்டென்ட்டில் வந்து பேசிக்கான ஏதாவது ஒரு ஃபேக்ட்ஸ் எழுதியிருக்கலாம், இல்லைனா இது எழுதுகிறப்பவே ஒரு கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டில் எழுதியிருக்கலாம். இதெல்லாம் வந்து இப்படி எழுதுகிறப்போ ஒரு 2 லைனில் முடிக்கக்கூடிய விஷயம் 4 லைனில் வருது. ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுத முடியாத மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் ரிப்போர்ட்னா எந்த ரிப்போர்ட் அப்படின்னு எழுதணும். ஸோ இது வந்து ஜென்ரலாக ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குது, அதாவது ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை வித் கிளாரிட்டியோடு எழுதணும் எது எழுதினாலும். ஸோ இது இதனால இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அப்பியரன்ஸே வந்து ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இங்கே கண்டென்ட் வந்து இருந்தாலும் பட் ஸ்டார்டிங் இன்ட்ரோலே வந்து கொஞ்சம் ஓகே ஏதோ ஏனோ தானோன்னு எழுதின மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. மற்றபடி இதெல்லாம் என்னென்னன்ட்டு எழுதியிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான், இது எழுத தேவையில்லை. இது எழுதியிருந்த இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா என்ன ரிப்போர்ட்னு எழுதியிருக்கணும், அது கரெக்டாக அலைன்மெண்ட்டோடு எழுதியிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இங்கே ப்ரெசன்ஸ் இன் இந்தியான்னு எழுதாமல் இது வந்து நம்ம ஒரு சப்ஹெட்டிங், ஒரு தனியாக ஒரு ஹெட்டிங் எழுதுகிறப்போ அது வந்து ஒரு கீ டேர்மாக இருக்கணும். ஆயில் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா அப்படின்னு எழுதியிருந்திருக்கலாம். இது வந்து ஒரு கேஷுவலான ஒரு சென்டென்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் மாதிரி இருக்குது, அது ஒரு ப்ரொஃபஷ்னலாக இல்லை. நெக்ஸ்ட்டு ஓகே, இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஓகே, ஃபைன். இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பேஸ் வந்து அப்படியே இங்கெல்லாம் வந்து மொட்டையாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை கரெக்டாக அலைன்மெண்ட்டோடு எழுதலை, பட் டிமாண்ட் ஆஃப் த கொஷின் வந்து அட்ரஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஆயில் ஹைட்ரோகார்பன் எடுத்துக்கிட்டாலே வந்து நம்ம அசாம் திக்பாய் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அந்த டேர்ம் வந்து இங்கே இல்லை. மேபி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கலாம், இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அப்புறம் ஓஎன்ஜிசி, ஆயில் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற மாதிரி இந்த பேசிக்கான டேர்ம்ஸ் எல்லாம், ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து எழுதியிருந்திருக்கலாம். இந்த பேசிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் டிமாண்ட் ஆஃப் த கொஷனில் மிஸ் ஆகுது. டிமாண்ட் ஆஃப் த கொஷனில் மேக்ஸிமம் நம்ம பேசிக் ஃபேக்ட்ஸ் நம்ம இந்த கண்டென்ட்லாம் புக்லேயே இருக்கும், அதெல்லாம் எழுதினாலே வந்து நம்ம ஆன்சர் ரிச்சாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்ரோகார்பன் அண்ட் ஈஸ்ட் கோஸ்ட் டெல்டாஸ். ஸோ எப்பயுமே ஒரு டிமாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஈஸ்ட் கோஸ்ட் டெல்டாஸ் பற்றி கேட்டிருக்காங்க, ஹைட்ரோகார்பன் இன் ஈஸ்ட் கோஸ்ட் டெல்டா. ஸோ அப்படிங்கிறப்போ
நம்ம எப்பயுமே ஒரு சப்ஹெட்டிங் அந்த பர்டிகுலர் பார்ட்டை நம்ம அட்ரஸ் பண்ணுறப்போ அதை வந்து நம்ம பாயிண்ட் ஃபார்மில் தான் எழுதணும். பாயிண்ட் ஃபார்மில் எழுதிட்டு அது ரிலேட்டட் மேப் இருந்ததுன்னா அது தனியாக நம்ம வந்து ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக தான் அந்த டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணோம். நம்ம கண்டென்ட்டையே டயக்ராம் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ வந்து அது வந்து ப்ரொஃபஷ்னலாக சம்டைம்ஸ் வந்து எவாலுவேஷனில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம யூபிஎஸ்சிலலாம் பார்த்திங்கன்னா சில கொஷின் த ஹோல் கொஷினையுமே டயக்ராம் ஃபார்மில் ஃப்ளோ சார்ட்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டிமாண்ட் ஆஃப் த கொஷின் இருக்குன்னா அதை வந்து நம்ம வந்து பாயிண்ட் ஃபார்மில் எழுதிட்டு அடிஷ்னலாக மேப் ஃபார்மில் எழுதியிருந்துருக்கலாம். ஸோ அதனால் டிமாண்ட் இருந்தாலும் அது எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபார்மில் வந்து இல்லாதனால, அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ரிப்போர்ட்னு ப்ரொஃபஷ்னல் ஜஸ்ட் ரிப்போர்ட் எந்த ரிப்போர்ட்னு தெரில. ஸோ அதனால் டிமாண்ட் இருந்தாலும் அது கரெக்டாக நினச்சபடி டெலிவர் ஆகாதனால நான் வந்து ஒரு 9க்கு 6.5 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர், அடுத்த 30% ஃபார் ஸ்ட்ரக்சர், கிளாரிட்டி, நீட்னஸ், லாஜிக்கல் ஃப்ளோலாம் இருக்குது. ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்கள், கரெக்டாக பாக்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன விஷயந்தான், கரெக்டாக இல்லை, ரொம்ப உள்ள தள்ளி எழுதியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே நம்பரிங் 1 2 3 இருக்குது, அப்புறம் இங்கே வந்து ரோமன் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ வந்து ஸ்ட்ரக்சர்னால் இதுவும் தான் பொருந்தும். ஓகேங்களா. கரெக்டான ஒரு நம்பரிங், கரெக்டான அலைன்மெண்ட் அதெல்லாம் இருக்கணும். அப்புறம் கிளாரிட்டி இருக்குது. அந்த கிளாரிட்டி வந்து அதுக்கு மைண்டில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி வந்து ஆன்சரில் வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் ஃபார்மில் வந்து கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு 2.5 கொடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எவாலுவேட் பண்ணலாம் நம்ம, அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறையா வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து வேல்யூ அடிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். அப்புறம் கன்க்ளூஷனும் இருக்குது. ஓகே, ஃபைன். 1/2 மார்க்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுவும் ஏன்னா ஸ்கீம்னால் வந்து எந்த ஸ்கீம் எழுதினாலும் அது வித் இயர் எழுதணும், அதோட அப்ஜெக்டிவ் எழுதணும். இதை கூட தனியாக முக்கியமான ஆயில் ஹைட்ரோ கார்பன்னாலே வந்து இந்த ஹெல்ப் ஸ்கீம் தான் வரும். ஸோ அதை மட்டும் ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் தனியாக வந்து எழுதியிருந்துருக்கலாம். ஸோ அதனால் வந்து 1/2 மார்க் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக 9.5 வருது. இது வந்து ஆல்ரெடி 2022 நடந்த மெயின்ஸோட ஆன்சர் தான் இப்போ நம்ம எவாலுவேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஷின் நம்பர் 5ல் வந்து 11 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு எவாலுவேட்ரு. ஓகேங்களா. நம்ம வந்து 9.5 வந்து எவாலுவேட் பண்ணதில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஒரு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு டிமாண்ட் எழுதுகிறப்போ ஒரு டிமாண்ட் ஆஃப் த கொஷினை நம்ம மெயின் முக்கியமான விஷயம் 60% ஆஃப் மார்க் வந்து டிமாண்ட் ஆஃப் த கொஷின் தான். ஸோ அந்த டிமாண்டை எழுதுகிறப்போ நம்ம கரெக்டாக வந்து வித் பேசிக் ஃபேக்ட்ஸை வச்சு டிமாண்ட் எழுதணும். இந்த மாதிரி நம்ம எடுத்ததுமே வந்து இந்த மாதிரி தேவையில்லாத மாதிரி எழுதினோம்னா உள்ள கண்டென்ட் எழுதினாலும் வெளியில் இவங்க வந்து சும்மா ஏதோ எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்க நிறையா பேப்பர் கரெக்ட் பண்ண இது வந்து அவங்க பெட்டராக உள்ளே எழுதியிருந்தாலும் இவங்க வந்து சும்மா எழுதியிருக்காங்க அப்படின்னு கம்பேரிசனில் வந்துடும் முன்னாடி கரெக்ட் பண்ண கேண்டிடேட் கூட. அதனால் நம்மளுக்கு மார்க் வந்து நல்லா எழுதியிருந்தாலும் கம்மியாக வர பொட்டென்ஷியல் இருக்குது. அதனால் வந்து எடுத்ததுமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அதை பேசிக் ஃபேக்ட்ஸை வந்து கொடுத்துடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். இன்னொரு எவாலுவேட்டர் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அவங்க வந்து 6 தான் போட்டிருக்காங்க. நம்ம போட்டது விடையுமே கம்மியாக போட்டிருக்காங்க. ஏன்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளே ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். மேபி வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரீசன் வந்து மேபி வந்து இந்த பார்ட் வந்து தேவையில்லாததாக இருந்திருக்கலாம். அது ஒரு ரீசன். அன்னெசரி கண்டென்ட்டாக அவங்களுக்கு ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரொஃபஷ்னல் ஃபார்மேட் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ரொஃபஷ்னல் ஃபார்மேட் பேசிக் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி இல்லாத மாதிரி இருந்திருக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து நரேட்னு கொடுக்குறப்போ நம்ம ஒரு 360 டிகிரியில் கொடுக்கணும். ஃப்ரம் த பேக்ரவுண்ட்லேருந்து எழுதணும். நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஓஎன்ஜிசி
அதுக்கப்புறம் வந்து அசாம் திக்பாய், இதெல்லாம் வந்து பேக்ரவுண்டு. நம்ம ஹைட்ரோ கார்பன்லேயே வந்து இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் லெவலில் இது பேக்ரவுண்ட் இதிலேருந்து தான் ஆரம்பிக்குது. திக்பாய், ஓஎன்ஜிசி இவங்கெல்லாம் மூலியமாக தான் வந்து அடுத்தடுத்த லெவல் ஹைட்ரோ கார்பன் ரிசோர்ஸஸ் இந்தியாவை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப பேக்ரவுண்ட்லாம் வந்து மேபி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஜென்ரலாகவே எந்த ஆன்சர் எழுதினாலும், எந்த கொஷின் எழுதினாலும் பேக்ரவுண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்கு அதை வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ தட் இதெல்லாம் தான் மேபி பொட்டென்ஷியலாக இருந்திருக்கலாம். இவ்வளோ கம்மியாக இந்த ஆன்சரில் டிமாண்ட் ஆஃப் த கொஷின் இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் மார்க் கம்மியாக வரதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்திருக்கலாம். அப்புறம் முக்கியமான ரீசன் வந்து இதுவாக இருந்திருக்கலாம். ஈஸ்ட் கோஸ்ட் டெல்டாவை பற்றி எழுதுகிறப்ப வந்து பாயிண்ட்ஸாக கொடுக்காம டயக்ராமாக கொடுத்தது வந்து அவங்க மேபி அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருந்திருக்கலாம். இது ஒரு வேல்யூ அடிஷனாக தான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மார்க் கொடுக்கறதுக்காக தான் சான்ஸாக பார்த்துருக்கலாம். மேபி இதுக்கான கண்டென்ட் வந்து இந்த டிமாண்டுக்கு இந்த பார்ட் ஆஃப் த கொஷினுக்கு டிமாண்டுக்கு அவங்களுக்கு வந்து பாயிண்ட் ஃபார்மில் வந்து இல்லாதது கூட ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்திருக்கலாம். அப்புறம் கரெக்டாக இந்த ஸ்கீம்ஸுக்கெலாம் வந்து கரெக்டாக வந்து இயர் எழுதாமல் விட்டுருந்தது. ஸோ இதெல்லாம் கூட ரீசன்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே வந்து ஒரு சின்ன சாம்பிளுக்கு வேறு மாதிரி எழுதியிருக்கோம். அதையும் வந்து இப்போ பார்க்கலாம். இது ஆல்ரெடி அதே ஆன்சர் ஷீட்டில் நம்ம சும்மா ஜஸ்ட் எழுதி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோ கார்பன்னா என்ன அப்படின்னு எழுதிட்டு என்னென்ன ரிசோர்ஸஸ்ஸு, இதையுமே இன்னும் பெட்ரு பண்ணுறதுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. ஜஸ்ட் ரஃப்பாக இந்த ஃபார்மில் எழுதியிருக்கலாம் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். நீங்களே இந்த கொஷினை நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷினை நோட் பண்ணிவிட்டு இது என்ன எப்படி பெட்டராக எழுதியிருக்கலாம் நீங்களும் வந்து எழுதி பாருங்கள் இந்த கொஷினுக்கு ஆன்சரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டு, அப்புறம் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா, அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ். நெரேட்னு கேட்டாலே வந்து எல்லா ஆங்கிள்லேயும் எழுதணும். அதாவது பேக்ரவுண்டில் எழுதியிருக்கோம். அப்புறம் அதோட சிக்னிஃபிகன்ஸு, பெனிஃபிட்ஸு, ஸ்கீம்ஸ் அதுக்காக இப்போ வரைக்கும் ப்ரெசண்ட்டாக எடுத்த ஸ்கீம்ஸு இதெல்லாம் பற்றி எழுதியிருக்கணும். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸு, டயக்ராம் எழுதுகிறப்போ என்ன ஃபிகர், இது வந்து நான் சும்மா ரஃப்பாக இந்த ஆன்சர் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அப்பியரன்ஸ் தான். இதை இன்னும் பெட்டராகவும் எழுதலாம். டயக்ராமாக எழுதுகிறப்போ கரெக்டாக பாக்ஸ் போடணும், என்ன ஃபிகரு, அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம லைக் மென்ஷன் பண்ணணும் என்னென்ன பார்ட்டுங்கிறது. அப்புறம் அப்ளிகேஷன் இது கடைசியாக எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைட்ரோ கார்பன் அதாவது ஹெல்ப் ஸ்கீமோட பேசிக் ஃபேக்ட்ஸ், அப்புறம் கன்க்ளூஷன் இப்படி எழுதியிருந்துருக்கலாம். இதை விட கூட நீங்கள் பெட்டராக வந்து எழுத சான்ஸ் இருக்குது. எழுதி பாருங்கள். ஓகேங்களா? இந்த கொஷினுக்கே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷினை நோட் பண்ணிவிட்டு எழுதி பாருங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கான செல்ஃப் எவாலுவேஷனுக்காக நம்ம பார்த்த கொஷின். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.